மன்னார் மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கை அரசுக்கு எதிரானதோ அல்லது காற்றாலை திட்டங்களுக்கு எதிரானதோ அல்ல என மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசமாண்டுகை தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் சுவிஸுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மன்னார் மறைமாவட்ட ஆயர் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தி கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், காத்தாடியும் மண்ணகழ்வும் மன்னார் தீவை எதிர்காலத்திலே அளிக்கும் இரண்டு அரக்கர்களாகவே மக்கள் அதை பார்க்கின்றார்கள். அந்த சுவிஸ் தமிழ் ஊடக பணியகத்துக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் என்னுடைய இறை ஆசிரியரையும் கூறி நிற்கின்றேன். நான் சுவிஸ் பணியகத்தை தரிசிப்பதற்கு வந்திருந்த பொழுது நீங்கள் என்னை அணுகி இந்த சுவிஸ் மக்களுடைய நிலைப்பாட்டை பற்றி கேட்கின்றீர்கள், தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை பற்றி. இங்கு நான் வந்த பொழுது எல்லோரையும் காண்கின்ற பொழுது, சுவிஸ் பணியக மக்களை சந்திக்கின்ற பொழுது எல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான மனநிலை தான் எனக்கு வந்தது. சுவிஸ் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மிகவும் அழகான நாடு, பசுமையான நாடு. அந்த பசுமை போன்றுதான் இங்கு இருக்கின்ற மக்கள் எல்லோரும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. அவர்கள் நான் வந்த பொழுது என்னை அன்போடு வரவேற்றார்கள், மலர்ச்சியோடு வரவேற்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அவர்களுடைய பங்களிப்புக்கு, எங்களுடைய நாட்டிற்கு அவர்கள் செய்கின்ற பங்களிப்புக்கு நான் உண்மையாகவே மக்கள் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் பலவிதமான கஷ்டங்கள் மத்தியிலே அங்கு மக்களுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக உதவி செய்து வருகின்றார்கள். ஆகவே சுவிஸ் வாழ் மக்களை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வு சிறப்பாக இருக்கிறதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பெருமைப்பட்டேன். அவர்களுடைய தமிழ் பற்று, முத்தமிழ் விழாவுக்கெல்லாம் போயிருந்தேன். அங்கெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி, தமிழ் பற்று, இவற்றை நான் நினைத்து பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லுகின்றேன், பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்லாமல் விசுவாச வாழ்வு, அது சைவமாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவமாக இருந்தால் என்ன, அவர்களுடைய விசுவாச வாழ்வு, அந்த சமயப்பற்று, அதையும் நான் பெருமையாக மெச்சுகிறேன். அவர்கள் இன்னும் அதிகமாக நல்ல முறையிலே வளர வேண்டும். அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கும் நான் நிறைவான ஆசிரை கூறி நிற்கின்றேன். அவருடைய நல்ல மனமும் விசுவாச ஆழமும் இன்னும் அதிகப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் இறை ஆசிர் கூறி நிற்கின்றேன். அடுத்ததாக, தற்போது நீங்கள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் என்பதினாலும் மன்னார் மறைமாவட்டத்தில் காற்றாலை அல்லது மண்ணகழ்வு தொடர்பான பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று கூட கொழும்பில் அதற்கான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்ற நிலையில் அது தொடர்பாக குருக்களும் மக்களும் உங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த வகையிலும் அது தொடர்பாக உங்கள் கருத்தை கேட்கிறோம். நன்றி. இந்த காத்தாடி மண்ணகழ்வு இரண்டு திட்டங்களுக்கும் மன்னார் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது இன்று நேற்று மட்டுமல்ல. இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது நடைபெற்று வருகின்றது. இப்பொழுதுதான் இது பெரிய அளவிலே வெளிவந்திருக்கின்றது. ஏனென்றால் மக்களுக்கு இதனுடைய தாக்கம் தொடக்கத்திலே தெரியவில்லை. இப்பொழுதுதான் இதனுடைய தாக்கம் தெரிகின்றது. ஆகவே அவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை செய்கின்ற பொழுது இது அரசாங்கத்துக்கு எதிரானதோ
அல்லது இந்த மண்ணகழ்வு காத்தாடி திட்டங்களுக்கு எதிரானதோ அல்ல. ஏனென்றால் இந்த மன்னார் தீவுக்குள்ளே இந்த திட்டம் சரிவராது. இது மன்னார் தீவை அழித்துவிடும். மன்னாரில் இருக்கின்ற மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு பின்பு ஏற்படும் என்ற தூரநோக்கு பார்வையினாலே தான் அவர்கள் இதை முழுமையாக எதிர்க்கின்றார்கள். ஆகவே இதிலே காத்தாடியை அவர்கள் வேறு இடத்திற்கு கொண்டு போகலாம். மண்ணகழ்வு நிச்சயமாக அது மன்னார் தீவிலே நடைபெற முடியாது. ஏனென்றால் காத்தாடியும் மண்ணகழ்வும் மன்னார் தீவை எதிர்காலத்திலே அழிக்கும் 2 அரக்கர்களாகவே மக்கள் அதை பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே நான் மக்களோடு நின்று அவர்களுடைய எதிர்காலத்தை நான் குரல் கொடுப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதே நேரத்திலே கடல் மட்டத்தின் கீழ் இருப்பது தான் இந்த மன்னார் தீவு. ஆகவே இவ்விரு பெரு திட்டங்களும் இந்த மன்னார் தீவை எதிர்வரும் காலங்களிலே கடலுக்குள் தள்ளிவிடும். மன்னாருக்குள் காற்று கனிய வளம் இருக்கிறது என்று கூறி மக்களையும் வாழ்வாதாரத்தையும் எதிர்கால சந்ததியினுடைய இருப்பையும் அளிக்க முடியாது. அரசியல் பின்னணிகளோ அல்லது அறிவியல் பின்னணிகளோ இருந்தாலும் இது சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம். சாதாரண நாளாந்த அனுபவத்திலே நாங்கள் கண்டுகொண்ட விடயம். இந்த வெள்ளம் வருகின்ற விடயங்கள் எல்லாம் முற்காலத்திலே அப்படியாக இருந்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது அது மிகவும் கோரமாக இருக்கிறது. மக்கள் 3 மாதங்களுக்கு மேலாக தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த காத்தாடி விடயங்களை அவர்கள் அங்கு போட்டபடியினாலே தண்ணி ஓடுவதற்கு வழி இல்லை. இந்த மன்னார் தீவை பொறுத்த மட்டிலே மன்னார் தீவு கடல் மட்டத்திற்கு கீழ் இருக்கின்றபடியினாலே இவர்களுடைய வடிகால் அமைப்பு திட்டங்கள் கூட பெரிய அளவிலே அது சரிப்பட்டு வராது. இயற்கையான வடிகால் அமைப்பு திட்டங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதைவிட இன்னும் அதிகமாக ஏற்கனவே போட்டிருக்கின்ற 36 காத்தாடிகளினாலே வருகின்ற அவலங்கள் பெருமளவு கூடுதலாக இருக்கின்றபடியினால் இன்னும் அதில் காத்தாடியை போட்டாலோ அல்லது மண்ணகழ்வை செய்தாலோ பெரிய பாதிப்பு இருக்கின்றது. அந்த பாதிப்பின் இறுதி கட்டம் மன்னார் தீவு அழிவுதான். ஆகவேதான் இந்த திட்டங்கள் நல்லவையாக இருந்தாலும் இவற்றை வெளியிலே கொண்டு போக வேண்டும். ஆக அரசாங்கத்திற்கு இது நன்மை பயக்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் அரசு ஒரு ஜனநாயக அரசு, மக்களுக்காக வாழ வேண்டிய அரசு, ஏனென்றால் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஆகவே அரசாங்கம் நிச்சயமாக மக்களின் குரலுக்கு செவி மடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய அழைப்பாக இருக்கிறது. அவர்களை கூடுதலாக சில விடயங்கள் அரசாங்கம் சார்பில் செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் பாராது மக்களினுடைய எதிர்காலத்தையும் மக்களினுடைய இருப்பையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் உண்மையாகவே மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று நான் இந்த வேளையிலே சுருக்கமாக கூறி நிற்கின்றேன். ஆகவே அரசாங்கம் இதை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்காக அரசாங்கம் இருக்கிறபடியினாலே இந்த அரசாங்கத்திலே நிறைய நம்பிக்கை இருக்கின்றது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவற்றை இந்த அரசாங்கம் செய்யும். மன்னாருக்கு ஒரு நல்ல முடிவை தரும், மன்னாரை மீட்டு தரும் என்ற நம்பிக்கையிலே தான் இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கும் நன்றி சொல்லுகின்றேன். அந்த மக்களும் நிறைய கஷ்டங்கள் மத்தியிலே இந்த மன்னார் தீவுக்காக போராடுகின்றார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் நல்ல முடிவை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அழைப்பை விடுத்து நிற்கின்றேன். நீங்கள் குறிப்பிடுகின்ற போது சொன்னீர்கள், சுவிஸில் தமிழ் பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வமாக தமிழை கற்கிறார்கள், அதனை திறம்பட செய்கிறார்கள் என்ற அந்த வகையில் நீங்கள் எவ்வாறான இடங்களுக்கு சென்றீர்கள், பார்வையிட்டீர்கள், யாரையெல்லாம் சந்தித்தீர்கள்? இந்த தமிழ் வளர்ச்சியை பொறுத்த மட்டிலே நான் தமிழ் மனை என்ற ஒரு காரியாலயத்திற்கு சென்றேன். அது சூரிச்சில் இருக்கிறது. அது பெரிய
கட்டடம் ஒன்று, அந்த கட்டடத்திலே இவர்கள் அந்த கட்டடத்தை எடுத்து தமிழ் சேவையை நடத்தி வருகிறார்கள். விசேஷமாக கல்வி சேவையை நடத்தி வருகிறார்கள். பார்த்திபன் சார் மாஸ்டர் இதற்கு பொறுப்பாக இருந்து செய்து வருகின்றார். அந்த இடத்தை நான் சந்தித்த பொழுது சுவிஸிலே பெரிய பாரிய ஒரு விளம்பர பலகை ஒன்று அது உயர்ந்த கட்டிடத்திலே தொங்குவதை பார்த்து மிகவும் பூரிப்படைந்தேன். தமிழ் மனை என்று. உண்மையிலேயே அந்த தமிழ் மனைக்கு கீழே நிறைய விடயங்கள் நடந்து வருகின்றது. மனை என்ற அந்த வீடு என்ற சொல்லிற்கு அர்த்தம் கொடுக்கும் வகையிலே அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். அங்கு நான் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழை வளர்ப்பதும் தமிழூடாக சமயத்தை வளர்ப்பதும் அவர்களுக்கு 2 பெரிய பாரிய கண்களாக இருக்கின்றது. அந்த வகையிலே நான் அவர்களை சந்தித்தேன். அதைவிட எனக்கு இந்த சூரிச்சிலே எனக்கு இன்னும் ஒரு அனுபவம். ஏனென்றால் நான் திருப்பலிக்கு போயிருந்த பொழுது அங்கு திரு ஆனையூரான் தான் எழுதிய மரியன்னைக்கு மகுடம் என்ற ஒரு கவிதை புத்தகம் ஒன்று, அருமையான புத்தகம். அதை அவர் தன்னுடைய அனுபவத்தின் ஊடாகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் எடுத்திருக்கின்ற நல்ல ஒரு முயற்சி. அந்த புத்தகத்தை வெளியிட்டு வைப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதையெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது மிகவும் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் புத்தகங்களும் கவிதை புத்தகங்களும் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றதை பார்க்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் நான் பார்சல் என்ற இடத்துக்கு போன பொழுது, பார்சல் என்ற இடத்திலே நான் இந்த ஆவண காப்பகம் என்ற ஒரு காரியாலயத்தை அவர்கள் அங்கு வைத்து அதிலே பல விடயங்களை அந்த காரியாலயத்தின் ஊடாக செய்து வருகின்றார்கள். அதில் முக்கியமாக அந்த காரியாலயத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் திரு முருகன் என்பவர். அவரும் அவருடைய மனைவியும் இன்னும் பல பணியாளர்களும் சிறப்பாக அந்த இடத்தை பராமரித்து வருகின்றார்கள். எங்களுடைய முன்ன நாள் விடயங்கள், எங்களுடைய போராட்ட கால நிகழ்வுகள், அதில் இருக்கின்ற பழைய நினைவுகள், முள்ளி வாய்க்கால் மண், அந்த காலத்திலே நாங்கள் சண்டை காலத்திலே பாவித்த லாம்புகள், இதிலெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையோடு எங்களுடைய சரித்திரத்தை நான் இறைமீட்டிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்படியாக இதுதான் நான் இவற்றையெல்லாம் பார்த்து தான் நான் தமிழை அவர்கள் வளர்ப்பது மட்டுமல்லாமல் இளம் சந்ததிக்கு அதை கடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து நன்றியும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.